அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் விசாரணை ரசூல் ஸல்லல்லாஹு இன்னும் சில விஷயங்கள் சொன்னார்கள். அது என்ன? 2 பேர் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறுவார்கள். 2 பேர், 2 வகையினர் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறுவார்கள். அதில் ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், நஷ்டவாளி யாரு? இந்த உலகத்துல நஷ்டவாளி யார், மறுமை நாள்ல நஷ்டவாளி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் என்ன சொல்லுவாங்க? நஷ்டம் அடைஞ்சவன் யாரு? மல்லா திர்ஹம் லஹு வலா மதா, திர்ஹம் அதாவது பொருளாதாரம் இல்லாதவன், சொத்துக்கள் இல்லாதவன் தானே நஷ்டவாளி, ஒன்னும் இல்லாதவன் அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னல் முஃப்லிஸ் யௌமல் கியாமா, மறுமை நாளில் முஃப்லிஸ் யார் தெரியுமா? இந்த மாதிரி உள்ளவர்கள் யார் தெரியுமா? மின் ஃபல்ஸ், அரபுல சொல்ற ஃபல்ஸ் நாணயத்துக்கு சொல்றது, அஃப்லஸ் அப்படின்னு சொல்ற நாணயம் இல்லாம போறது, விளங்கிட்டா? அதனாலதான் முஃப்லிஸ், அது இல்லாதவன் தான். அப்ப பாருங்க, இன்னல் முஃப்லிஸ மின் உம்மதி யதி யௌமல் கியாமத்தி பி ஸலாத்தின் வ ஸியாமின் வ ஸகாத்தின், ஜகாத், நோன்பு, தொழுகை எல்லாத்தையும் சுமந்து கொண்டு மிகப்பெரிய கூலியோடு மறுமை நாள்ல வருவான். வயதி قد شتم هذا وقذف هذا واكل مال هذا وسفك دم هذا وضرب هذا, இதோடையும் சேர்த்து வருவான். இன்னொருத்தன் சொத்தை என்ன செஞ்சிருப்பான்? பறித்திருப்பான். இன்னொருத்தனுக்கு அவதூறு சொல்லி இருப்பான். இன்னொருவனை தூற்றி இருப்பான். இன்னொருவருடைய ரத்தத்தில் இவன் சம்பந்தப்பட்டவனாக இருந்திருப்பான். இன்னொருவரை அடித்திருப்பான். வல்லரபஹாதா, அடித்திருப்பான். இந்த இதோட வருவான். வந்தா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணையில் என்ன செய்வான்? ஃபயுஅதா ஹாதா மின் ஹஸனாத்திஹி வ ஹாதா மின் ஹஸனாத்திஹி ஃபஇன் ஃபனியத், நன்மையில எடுத்து கொடுக்கப்படும். நன்மை முடிந்து விட்டால், இதுதான் மிக மிக பயங்கரமான இடம் தான். நன்மை முடிந்து விட்டால் எனது பாவங்களில் அவனது பாவங்கள் சுமத்தப்படும். இதுதான் மிகப்பெரிய ஒரு பாரமான ஒரு விஷயம். எனது பாவங்களில் அவனது பாவங்கள் சுமத்தப்படும்.